தயாரிக்கப்பட்ட கோல்ட்ரிக்ஸ் இருமல் மருந்தால் மத்திய பிரதேச மாநிலம் சிந்த்வாரா மாவட்டத்துல உயிரிழந்த குழந்தைகள் உயிரிழந்த அந்த சம்பவம் என்பது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்துல சென்னையை சேர்ந்த அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது பெயிண்ட், மை, ரெசின், டை போன்றவற்றை தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய டை எத்திலின் கிளைகால் எனும் நச்சுத்தன்மை உள்ள இந்த ரசாயன பொருள் இருமல் மருந்தில் அதிகமாக கலக்கப்பட்டுள்ளதும் அது குழந்தைகளிடையே சிறுநீரக செயலிழப்பை ஏற்படுத்தியதும் ஆய்வுல கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக தமிழ்நாடு, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் கோல்ட்ரிக்ஸ் இருமல் மருந்துக்கு தடை விதிக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த மருந்தை தயாரித்த தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுந்துவார் சத்திரம் இயங்கி வரக்கூடிய ஸ்ரீசென் பார்மா நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. இது தொடர்பாக மத்திய பிரதேச போலீசார் மத்திய பிரதேச தனிப்படை போலீசார் இருமல் மருந்தினால் குழந்தைகள் உயிரிழப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளரை விசாரணை மேற்கொள்வதற்காக தனிப்படை அமைத்து சென்னை விரைந்தார்கள். சென்னை கோடம்பாக்கத்துல அவருடைய வீட்டில் வைத்து சென்னையில் போலீசார் உதவியுடன் இன்று அதிகாலையில அவரை கைது செய்து சுந்துவார் சத்திரம் அழைத்து சென்றிருக்கிறார்கள். இதற்கிடையில 20 குழந்தைகள் வரை மத்திய பிரதேசத்துல இந்த சம்பவத்தினால் உயிரிழந்திருக்கிறார்கள். இறந்தவர்கள் 17 குழந்தைகள் சிந்த்வாரா மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள், 2 பேர் பெதுல், ஒருவர் தந்தூர்னா மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். மேலும் ராஜஸ்தான்ல 2 குழந்தைகள் இறந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த கோல்ட்ரிக்ஸ் மருந்தை எடுத்துக் கொள்வதற்கு முன்பாக குழந்தைகளுக்கு காய்ச்சல், சளி இருந்துள்ளது. அதனால்தான் இந்த மருந்தை மருத்துவர்கள் பரிந்துரைத்திருக்கிறார்கள். பரிந்துரை செய்த பின்பு கடுமையான உடல் உபாதைகள் ஏற்பட்டு வாந்தி, சிறுநீர் கழிப்பதில் சிக்கல் ஏற்பட்டு குழந்தைகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் ஆய்வுல தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவத்துல ஏற்கனவே இந்த மருந்தை பரிந்துரைத்த கோல்ட்ரிக்ஸ் மருந்தை பரிந்துரைத்த மருத்துவரும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த மருந்தை தயாரித்த நிறுவனமான தமிழகத்தைச் சேர்ந்த இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் ரங்கநாதனை அசோக் நகர் போலீசார் உதவியுடன் இன்று கைது செய்திருக்கிறார்கள். அவரை தற்பொழுது விசாரணைக்காக சுந்துவார் சத்திரம், காஞ்சிபுரம் மாவட்டம் சுந்துவார் சத்திரம் அழைத்து சென்றிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து விசாரணையில அந்த நிறுவனத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்களையும் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 3 நாட்களாக அவர்கள் இங்கே முகாமிட்டு தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வரக்கூடிய மத்திய பிரதேச போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தான் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.